இட் இஸ் அ ஃபவுல். ஓகே, அது வந்து அக்ரி பண்ணிக்க வேண்டியது. பட் இட்ஸ் அ வெரி வெரி பிக் பட். It's not fair for West Ham also if they go down because of this decision, and it's not fair if Arsenal win the title based on this decision. But this tells one thing very very stark. அதாவது யுனைடெட் ஹேவ் a very good first team, பட் they do not have a backup team. ஏய் ஹாய் ஹலோ மக்களே, ஒரு மேட்னஸ் ஆன ஒரு வீக்கெண்டோட எரியுதுடி மாலா வேன் அமுத்து அப்படின்ற ஒரு மோட்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், to be honest. ஏன்னா இப்போதான் வந்து ஆர்சனல் vs வெஸ்ட் ஹாம் மேட்ச் வந்து பார்த்துட்டு இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பத்தி தொடர்ந்து கடைசியில பேசலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் டைவ் இன் டு தி பிகினிங். இந்த வீக்கெண்ட் ஆரம்பிச்சதே வந்து ஒரு மிட் டேபிள், ஒரு ஆவரேஜான லிவர்பூல் vs ஒரு ரொம்ப கேவலமான ஒரு செல்சி. நாங்கள் லைவ் கூட போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ ஜாயின் அஸ் லைவ். இந்த மேட்ச்க்கே ஃபர்ஸ்டே போயிடலாமே. வாட் வேர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வென் யூ கம்மிங் இன் டு த மேட்ச் அண்ட் எப்படி இருந்தது மேட்ச்? இப்போ எந்த மேட்சை பத்தி பேசுறோம்? லிவர்பூல் செல்சியா? எஸ். இது இது எல்லாத்துக்கு முன்னாடி நான் போறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஷர்ட் போட்டு உட்காந்துன்னு இருக்கேன்ல, இந்த ஷர்ட் வந்து டான் படத்துல சிவகார்த்திகேயன் போட்டு ஒரு ஃப்ரேம்ல உட்காந்துருப்பாரு, அந்த ஷர்ட். ஸோ யூஸ்லெஸ் ஸ்டார்ட் ஆஃப் த டே. பட் கோயிங் இன் டு தட், அந்த லிவர்பூல் வர்சஸ் செல்சி கேம் வந்து மேட்ச் டு ஃபர்கெட்டா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அவ்வளோ மோசமா போல. லிவர்பூல் வேர் புவர், செல்சி வேர் புவரர். செல்சி ஜெயிச்சிருக்கலாம் அந்த கேமு. ஹாஃப் த ஸ்குவாட் மிஸ்ஸிங் போத் டீம்ஸ்லயும். ஸோ ஒரு சப்பாரான கேமு. ஆனா லைவ் ரொம்ப ஜாலியா போச்சு நீ சொன்ன சொன்ன மாதிரி. ஸோ Liverpool same old problems. 14th time Liverpool have been outrun by their opponents. So அதுல நான் ஒண்ணு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாட் நான் ஆட் பண்றேன். இதுவரையுமே பிரீமியர் லீக்லயே த மோஸ்ட் அவுட் ரன் டீம்னா செல்சி. அண்ட் செல்சி ஹேவ் அவுட் ரன் லிவர்பூல். அப்போ பாத்துக்கோ எவ்வளவு இல்லடா. ஒரு ஸோ அந்த லிவர்பூலுக்கான ஐடென்டிட்டி, அந்த ஜெஜன் பிரஸிங் கிளாப் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு, ஆனா என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபீல்ட்ல இருக்கணும், ஃபீல்ட்ல இருக்கணும்ட்டு 2 பேரும் சண்டை போட்டிருந்தாங்க. ஸ்லாட்டும் சாலாவும். சரியா? அதெல்லாம் வந்து சரி, ஓகே. தேர் ஷுட் பி சம் டாக்கிங் ஆன் த பிட்ச். ஒண்ணுமே இல்லாம இட் வாஸ் a வெரி புவர் கேம் தான். நாங்க கேட்போ அனதர் பெர்ஃபார்மன்ஸ் டு ஃபர்கெட். யூ நோ கேட்போக்கு வந்து ஃபர்ஸ்ட் டச், ப்ராப்பர் டச் இன்சைட் த பாக்ஸ் 41வது நிமிஷம். அந்த அளவுக்கு தான் இந்த மிட்ஃபீல்ட் இருந்துச்சு. ஓகே, கிராவன்வெர்ச் ஒரு வண்டர் கோல் மாதிரி தெரிஞ்சாலும் ஜார்கன்சன் ஷுட் ஹேவ் சேவ். நம்ம அதை லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை தாண்டி இட் வாஸ் ஆல் செல்சி. மொமெண்ட்ஸ்ல லிவர்பூல் இருந்தாங்க. பட் ஐ ஃபீல் செல்சி டின் கேபிட்டலைஸ். ஆனா எனக்கு தெரியலடா செல்சி கிட்ட என்ன ப்ராப்ளம். லிவர்பூலோட ப்ராப்ளம்ஸ் பத்தி நானு பால் நிறைய பேசிட்டோம். செல்சி பாமருக்கு ஒரு வெல்கம் பேக். ஆனா அட் அ வெரி லாங் டைம். ஒரு லாஸ்ட் 2 கேம்ஸ் 3 கேம்ஸ் ஆஃப் த சீசன்ல வந்து ஹி ஷோட் பிட்ஸ் அண்ட் கிளிம்சஸ். என்சோ பெர்னாண்டஸ் ஓகே. அண்ட் ஜாவோ பெட்ரோ, அந்த கோல் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் லைவ்ல, போஸ்ட்ல போட்டு போச்சா இல்லையான்ட்டு. அது போயிருந்துச்சுன்னா 2 புஸ்காஸ் வொர்த்தி கோல்ஸ் ஜாவோ பெட்ரோ. பட் அபார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப ஒரு ஆவரேஜான கேம் தான். ஒரு ஹைஸும் இல்ல, லோஸும் இல்ல. வெரி சப்பார் கேம். நீ எப்படி பார்த்த அந்த கேம்? சி நீ கேம் பத்தி சொல்லிட்ட. பட் ஐ டெல் யூ வாட் செல்சிஸ் ப்ராப்ளம் இஸ். ஒரு லாஸ்ட் ஒரு டூ ஒரு லாஸ்ட் 6 வீக்ஸா வந்து நான் பார்த்த செல்சிக்கும் இந்த செல்சிக்கும் ஒரு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது வந்து ஒரு வெல்கம் இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் இட் கேம் இன் அட் a வெரி வெரி ராங் டைம். அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ஸ்டில் FA கப் ஃபார் அஸ் டு பிளே. பட் ஒரு ஒரு செல்சி மாதிரி ஒரு கிளப்பு, வென் யூ ஹேவ் அ ரிச் லெகசி, ஒரு லாஸ்ட் 6 கேம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் டெஃபினெட்லி நாட் அக்செப்டபிள். அவ்வளோ கேவலமா இருந்ததுனால இது ஒரு சப்பார் பெர்ஃபார்மன்ஸே ஒரு வெல்கம் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்குன்றது தான் ஃபேக்ட். தட் செகண்ட் திங் என்னன்னா, எனக்கு வந்து இந்த செல்சியோட கோர் பிளேயர்ஸ்ன்னு இருக்காங்க தெரியுமா? எனக்கு கால்வில் வந்து கேமுக்கு வந்தது செல்சியோடைய பேக் லைன்ல எவ்வளோ இந்த வருஷம் நாங்க வந்து கால்வில்ல மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பெரிய ஷவுட் அவுட் டு கால்வில். செகண்ட் ஒன் வந்து கைசேடோ லுக் டெட்லி. ஒரு பழைய கைசேடோ, நாட் ஈவன் டேக்கிள்ஸ் மட்டும் இல்லாம அவனுடைய அவ்வளோ ஃபார்வர்ட் பால்ஸ், குக்குரெல்லாக்கு மட்டுமே 2 பெனிட்ரேட்டிங் ஒரு ஃபார்வர்ட் பால், என்சோ பெர்னாண்டஸ்க்கு ஒரு ஃபார்வர்ட் பால். ஸோ ஐ திங்க் கரெக்டான டைம்ல இவன் கைசேடோ வந்ததும் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். கோல் பாமர், ஐம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் இஸ் நாட் அட் த லெவல் தட் ஹி இஸ் யூஸ் டு பி. பட் அட் எனி டைப் ஆஃப் ஃபார்ம் எனக்கு வந்து கோல் பாமர் தந்தாலுமே, ஏன்னா ஹீ இஸ் ஒன் பர்சன் ஹூ கேன் சேஞ்ச் த கேம். அவனும் சரி, என்சோ பெர்னாண்டஸும் சரி. ஸோ இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல வந்து கரெக்டாக ஒரு FA கப் ஃபைனல் முன்னாடி தே ஆர் புட்டிங் இன். ஸோ
பட் இஃப் இந்த லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ல விளையாண்டாங்க அப்படின்னா, சிட்டி மிதிச்சுட்டு போயிடுவானுங்க. இன்னும் ஒரு 2x பெர்ஃபார்மன்ஸ் இதுலருந்து வரணும். அது என்ன பண்ண போறாங்கன்றது வந்து ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. அது வருங்கிறதுக்கான ஒரு ஒரு ஹோப்பு, தூரத்துல ஒரு ஸ்டார் எதுவுமே தெரியலையே நமக்கு. ஓகே. பிளேயர்ஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் இன்ஜுரி. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா செல்சி ஆமா. வந்து ஹஸ் நாட் கன்சிஸ்டன்சி தான் அவங்களோட பிரச்சனை. ஒரு கேம் வந்து பார்சிலோனா மாரி ஆடி, இன்னொரு கேம் வந்து பெர்ன்லி மாரி ஆடுவாங்க. ம். அதுதான் செல்சியோட ஹோல் சீசன் இன் எ நட்ஷெல். யாஹ்! அ யாஹ்! அ சோ அகைன்ஸ்ட் எஃப்ஏ கப்ல இந்த இந்த ஒரு கேம் வச்சு நெறைய பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதா எடுத்துக்கவே முடியாது. நான் ஏன் ம். சொல்றேன்னா, இதே நெறைய பேர் சொல்லுவாங்க. நெவர் அண்டர் எஸ்டிமேட் செல்சி. ஏன்னா வந்து அந்த 2012 பயர்ன் முனிக்கு, ம். அதுக்கப்புறம் வந்து இப்ப அ பிஎஸ்ஜிய நாங்க டிஃபீட் பண்ணது. அண்ட் ஈவன் மேன் சிட்டிஸ் ஃபைனல்ஸ். அதுவுமே வந்து இன் நன் ஆஃப் இட் வி வர் ஃபேவரைட்ஸ். பட் வி வர் ரைட், கம்மிங் இன்டூ தி கேம்ஸ் வித் வெரி குட் ஃபார்ம். ஓகேயா? இட்ஸ் ரைட். நாட் லைக் ம், வி வர் சோ பேட் அப்டின்லாம் இல்ல. பட் ம். இந்த கேம் எப்படின்னா, உங்களோட நாங்க ஒரு கராபாவோ கப் ஃபைனல்ஸ் தோத்தோம் தெரியுமா? வேர் யூ கரெக்ட், பிளேட் கரெக்ட், வித் அன் கரெக்ட். அண்டர் 18 டீம் மாரி ஒரு டீமோட ரைட், விளையாண்டு. ரைட், ரைட். ஸோ ஆமாமாமா. அந்த மாரி ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கோம். ஸோ எனி டைப் ஆஃப் ஃபார்ம் தட் தே ஆர் கோயிங் இன்டூ ரைட் நவ் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தெம். தே நீட் டு ஷோ மேசிவ் பெர்ஃபார்மன்ஸ். பட் மான்செஸ்டர் சிட்டினா எங்க ஆளுங்களுக்கு வந்து ஒரு வெறி வரும். அந்த வெறி கண்டிப்பா அந்த நாளைக்கு வரணும்னு நான் வந்து ஹோப் பண்றேன். பட் அதர் தேன் தட் திஸ் வாஸ் a வெரி வெரி ஆவரேஜான மேட்ச். வி ஹேட் லிட்டில் லிட்டில் மொமெண்ட்ஸ். செல்சி வந்து வழக்கம் போல உங்களுடைய பிரசிங் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க ம். நல்லாவே. அட் த சேம் டைம் அதுதான் பெருசா ஒண்ணும் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல இந்த கேம்ல. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சே போயிடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அதோடயே இன்னும் ஒரு போரிங்கான ஒரு மேட்ச் தான் வந்து மான்செஸ்டர் சண்டர்லாண்ட் யுனைட்டட், யுனைட்டடா? சண்டர்லேண்ட் யுனைட்டட். ஃப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, சண்டர்லேண்ட் புல்லீட் மான்செஸ்டர் யுனைட்டட். இத வந்து 2-0, 3-0 இருந்திருக்கணும்ல? நோ ஒன் ஆமா. நோ ஒன் கேன் டினை. ஆ செஸ்கோ இல்ல, நம்ம 9 1/2 9.5 கர்கஸ் வந்து அ எப்படி வந்து எக்ஸர்சிடா. சாரி ஓகே. 9.5 ஜெர்க்ஸி வந்து எவ்வளோ ஒண்ணுத்துக்கும் உதவில்ல. அப்படின்றது வந்து நேத்து எல்லா மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ்க்கும் புரிஞ்சிருக்கணும். இட் இஸ் ஹை டைம் தே செல் ஹிம் அண்ட் ஃபைண்ட் அ செகண்டரி ஸ்ட்ரைக்கர் ஃபார் செஸ்கோ. ஒரு ஒண்ணுமே அவன் ப்ரொவைட் பண்ணல. ஏரியல் த்ரெட் ப்ரொவைட் பண்ணல. அ நல்ல கேமும் வந்து அவன் டச் பண்ணி ஹி டிட் நாட் கிரியேட் அ வெரி ஃப்ரீ ஃப்ளோயிங் கேம் மாரியும் அவன் எதுவும் பண்ணல. எதுக்கு கேம்ல இருந்தான்ற மாரி இருந்தது. 2வது யுனைட்டட் லுக்ட் வெரி ஷேக்கி இன் தி டிஃபென்ஸ். ரைட். விச் அகைன் வாஸ் ப்ரூவ்ட் எஸ்டர்டே. எனக்கு தெரிஞ்சு இட் ஷுட் ஹவ் பீன் அ சண்டர்லேண்ட் வின். தே ஆர் வெரி வெரி லக்கி டூ கெட் அவே வித் அ ட்ரா. சேம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஐ திங்க் சண்டர்லாண்ட் வந்து ஷுட் ஹேவ் பீன் 2-0, 3-0. ம். லெமன்ஸ் ஆஃப்டர் 2 மிஸ் ஆஃப்டர் ஹிஸ் மிஸ்டேக் அகைன்ஸ்ட் லிவர்பூல் ஐ ஆமா, திங்க் இட் வாஸ் அ வெரி கரேஜியஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா அது ஆமா. நம்ம ஷவுட் அவுட் டூ லெமன்ஸ். ஆனா ம். ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, லைக் சண்டர்லாண்ட் நம்ம லெமன்ஸ் எவ்ளோ எவ்ளோ நம்ம வந்து பிரைஸ் பண்றோமோ, இல்ல ரயாவ எவ்ளோ சொல்றோமோ, சண்டர்லாண்டோட ம். கோல் கீப்பர் ரூஃப்ஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான். ஆமா. அவனும் ஐயோ! வந்து ஹஸ் பீன் சூப்பரா. பினாமினல் திஸ் சீசன். எஸ். சோ ஆமா. அவன எக்ஸாக்ட்லி. யாருமே வந்து ஐ திங்க் வி ஹேவ் டூ கிவ் அ ஷவுட் அவுட் ஃபார் ஹிம் அஸ் வெல். அண்ட் சண்டர்லேண்ட் இந்த சீசன் ஃபுல்லாவே எக்ஸ்ட்ரா ரன்னர்ஸ் ஃப்ரம் மிட்ஃபீல்ட் வச்சு பயங்கரமா ப்ளே பண்ணாங்கடா. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆமா. அந்த சான்சஸ் கன்வெர்ட் ஆயிருந்துச்சுன்னா, ம். இட் வுட் ஹேவ் பீன் ஆமா, யுனைட்டடுக்கு நோ வே பேக். ஆமா, அண்ட் அவங்க ஆமா. அந்த ஹோம் ஹோம் அட்வான்டேஜ ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆஸ் யூ செட் ஜெர்க்ஸி வந்து லைக் பிளேஸ் 0.5x தான் ஃபுட்பால். அந்த ரொம்ப வேஸ்ட்டு. ரொம்ப இது பட் 94த் மினிட்ல ஒரு எம்புமோ ப்ரூனோ பெர்னாண்டஸ் போடுவான். எம்புமோ ஆமா. அடிப்பான் கார்னரு. லக்கி தட் த ஷாட் லக்கி. காட் பிளாக். பட் அபார்ட் ஆமா. ஃப்ரம் தட் பிட்ஸ் அண்ட் பீசஸ் தவிர அந்த கேம்ல பெருசா தெரியல. சொல்றதுக்கு எதுவும் இல்ல. எம்புமோக்கு என்ன இன்ஜுரி? ஐ டோன்ட் நோ வை ஹி டிட்ன்ட் ஸ்டார்ட். நான் அத ம், ஃபாலோ பண்ணல. ஐ டோன்ட் நோ ம். யாராவது யுனைட்டட் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா, ஏன் எம்புமோவ பெஞ்ச் பண்ணாங்க? ஏன்னா டியாலோ வந்து போன கேமே பார்த்தோன்னா, ஹி டிட் நாட் பிரிங் எனிதிங் டூ த கேம் ஒன்ஸ் ஹி கேம் இன் எக்ஸெப்ட் ஃபார் தட் பேக் பாஸ். விச் லெட் டூ தி கோல். ஸோ எம்புமோ வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அன் இன்ஜுரி ஸ்கேர். அத நான் மிஸ் பண்ணிட்டேன். நோட் பண்ணா கமெண்ட்ல பண்ணுங்க. பட் திஸ் டெல்ஸ் ஒன் திங் வெரி வெரி ஸ்டார்க். அதாவது யுனைட்டட் ஹேவ் a வெரி குட் ஃபர்ஸ்ட் டீம். But they do not have a backup team, and they are very very lucky to go into this season without any other competition. அப்சல்யூட்லி. பிரீமியர் லீக்ல அவங்க இருக்கிறதால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இமேஜின் இப்ப செஸ்கோ ஆடல ஓகேயா, அண்ட் ஜர்க்ஸே ஆடுறான். எம்பூமோக்கு பதிலா இவன் அமா டியாலோ டியாலோ ஆடுறான். ஆடுறான். ஆனா ம். இவங்க கிட்ட இருந்து இந்த சேம் குவாலிட்டி வந்து உனக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அப்சல்யூட்லி நாட்.
பெரிய டிராப் ஆஃப் இன் ஆமா. குவாலிட்டி ரைட். பெரிய டிராப் ஆஃப் இன் குவாலிட்டி மாரி தான். அதே மாரி தான் அவங்க மிட்ஃபீல்டுமே தப்பி தவறி மெயினுக்கு அடி வாங்குச்சுன்னா, உகார்ட்டே என்ன பண்ண போறான்னு தெரியல. தே ஆர் ஆல்ரெடி பிளேயிங் வித் வெரி டெஃபிஷியன்ட்டான பேக்லைன் தான். ஸோ ரைட். இட் இஸ் a வெரி வெரி ஸ் கரெக்ட் டைம் ஃபார் தெம் டூ பில்ட் a வெரி வெரி ஸ்ட்ராங் டீம் இந்த நெக்ஸ்ட் சீசன்ல. இல்லாட்டி டெஃபினட்டா தே வில் நாட் பி ஏபிள் டூ சேலஞ்ச் ஃபார் எனிதிங். தே வில் பி ஒரு வழக்கம் போல ஒரு டாப் 4 டீம் மாரி தான் இருப்பாங்கன்னு என்னுடைய ஒரு ஹானஸ்டான தாட். யா சேம் சேம் டா சேம். ஸோ தட்ஸ் யுனைட்டட். பட் ஆனா இந்த வாரம் ஆக்சுவலி வந்து இந்த ஆர்சனல் மேட்ச் தவிர மத்த எந்த மேட்ச் அதாவது சிட்டி மேட்ச்லயும் நெறைய கான்ட்ரோவர்சிஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சிட்டி வெர்சஸ் அப்சல்யூட்லி. ஆமா. ஆமா. பிரென்ட்ஃபோர்ட் வந்து அ அ அந்த மேட்ச்க்கே நம்ம டைரக்ட்டா போயிடலாம். நீ ஃபர்ஸ்ட்டு மேட்ச் நீ ஹவ் டிட் யூ ஃபீல் இல்லடா அபௌட் த மேட்ச்? அ நான் நேத்து நைட்டு ட்விட்டர் பார்த்தம்போது, ஆர்சனல் ஃபேன்ஸ் வேர் கம்ப்ளைனிங் அபௌட் ஒன் பெர்சன். அதாவது ரூபன் நெவெஸா ம், இல்லடா மேத்யூஸ் நியூனஸ். சாரி ம். ஹாரிஸ் மில்ஸ். மேத்யூஸ் நியூனஸ். இந்த ஃப்ரெஷ். ஷாடாவ 2 ம், வாட்டி தள்ளி விட்டான். ஆ ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெனால்டி மாரி தெரியல. பெனால்டி ஆர் ரெட் கார்ட் மாரி தெரியல. பிகாஸ் பிஃபோர் ஹி கொலைடட் வித் ஷாடா அவன் வந்து பால டச் பண்ணான். ம், And second ball was a 50-50. But I think game City would have won anyway. ஆனா பிக் ஷவுட் அவுட் டு டோக்கு. சிட்டி இந்த சீசன் வந்து டைட்டில் தப்பி தவறி ஆர்சனல் ஏதாவது பிரச்சனை பண்ணி ஜெயிச்சாங்க அப்படின்னா, இந்த டோக்குவோட 2 கோல்ஸ் அதாவது போன வாரம் அகைன்ஸ்ட் ம். எவர்டன் அண்ட் திஸ் வீக் அகைன்ஸ்ட் அந்த பிரென்ட்ஃபோர்ட் வந்து ஐ திங்க் வில் ஹேவ் அ சே. ஆமா. மத்தபடி இட் வாஸ் அ வெரி டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஷுட் ஹேவ் பீன் 5 ஆர் 6ன்னு தான் நான் நினைக்கிறேன். கெல்லஹர் ஒரு 2, 3 பயங்கரமான சேவ்ஸ். இந்த இயாகு ஃபோர்டனுடைய ஒரு சேவ். அ ஃபோடனோட சேவ் பயங்கரமான சேவ் அது. ஆ மத்தபடி அவங்களோட மிட்ஃபீல்ட்லாம் வந்து ஓவர் ரன் சிட்டிஸ் மிட்ஃபீல்ட் ஓவர் ரன் பிரென்ட்ஃபோர்ட். பிரென்ட்ஃபோர்ட் ஒரு அ யூரோப்பியன் அடுத்த சீசன் ஒரு யூரோப்புக்கு போனாலும் ஐ திங்க் தே வோன்ட் பி லைக் சேலஞ்சிங் ஃபார் எனிதிங் அபார்ட் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் இன் அன் எக்ஸ்ட்ரா காம்படிஷன்ங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தே ஹேவ் டு ஸ்ட்ரென்தன் சப்ஸ்டான்ஷியலி. ஐ ஃபெல்ட் இட் வாஸ் a பெனல்டி. எனக்கு வந்து அது வந்து ஏன்னா சி வி எனக்கு எங்க தெரியுமா ப்ராப்ளம் வருது? ம். த கன்சிஸ்டன்சில தான். ஏன்னா வி ஹவ் சீன் பெனால்டி கிவன் ஃபார் ஈவன் லெஸ் ஃபவுல்ஸ். கரெக்ட்டா? அண்ட் கரெக்ட். எனக்கு ஒரு ஒரு லாஸ்ட் மேனா இருக்கும்போது, அட் எனி பாயிண்ட் அட் தட் கான்டாக்ட் ஏன்னா இப்ப நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல பார்க்குறோம்னு வச்சுக்கோயேன். ம். பார்சிலோனா வெர்சஸ் பார்சிலோனா வாங்குன 2 ரெட் கார்டுமே வெரி வெரி சிமிலர். ரைட். லாஸ்ட் மேன் புஷ். அண்ட் வி கரெக்ட். ஹவ் சீன் a lot more ரெட் கார்ட்ஸ் கிவன் ஈவன் மச் பிஹைண்ட் த ஃபீல்ட். ரைட். எனக்கு என்னன்னா, அந்த மாரி டெசிஷன்ஸ் தான் வந்து கேமே ஏன்னா இஃப் இட் வாஸ் a ரெட் ஆர் இஃப் இட் வாஸ் a பென் அப்டின்னா, நோ ஒன் வுட் ஹவ் நோன் ஹவ் த டெசிஷன் வுட் ஹவ் கான். ஏன்னா 1 மேன் லெஸ்ல சிட்டி ஆகுது அப்டின்னா, தென் இட்ஸ் a நியூமெரிக்கல் அட்வான்டேஜ். அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஷவுட் அவுட் எனக்கு. பட் நீ சொன்ன மாரி அதர் தேன் தட் ஐ ரியலி வாண்ட் டூ டேக் பேக் மை வேர்ட்ஸ் ஆன் டான்சிங் ரோஸ் என்னுடைய டோக்கு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2, 3 வீக்ஸா ஹி இஸ் க்ரோயிங் இன்டூ அ பிளேயர். ஃபர்ஸ்ட்டு வந்து அவன் வந்து பிரீமியர் லீக் வரும்போது, நாங்களும் வந்து அவனுக்கு பிட் பண்ணோம். ஏன்னா, அட் தட் டைம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஹி இஸ் த நெக்ஸ்ட் எடின் ஹசார்ட். அந்த அளவு ரைட். அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா, ஹி கேன் ட்ரிபிள், ஹி கேன் ஷூட், ஹி இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஹி பிளேஸ் இன்கிரெடிபிளி வெல் ஆன் தி லெஃப்ட் சைட். எங்களுக்கும் லெஃப்ட் சைடு இல்லவே இல்ல. ஸோ அங்க போனோம் அண்ட் தென் ஹி சோஸ் அவர் சிட்டி. அதனாலேயே எனக்கு ஒரு வன்மம் அவன் மேல இருந்து உண்மையாவே. அவன் வரல, எங்களுக்கு வரல. அண்ட் ஃபர்ஸ்ட் சீசன் வெரி வெரி அண்டர்வெல்மிங். இந்த சீசனுமே சரி, தேர் வேர் லாட் ஆஃப் கிளிம்சஸ். எக்ஸாம்பிள் அந்த லிவர்பூலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பினாமினல் ஆமா. பெர்ஃபார்மன்ஸ். பட் த கொஸ்டின் வாஸ் ஹவ் டு யூ கெட் இட் அவுட் ஆஃப் ஹிம் ஆன் அ வீக் ஆன் வீக் பேசிஸ். கரெக்ட். கரெக்ட்டா? ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் தேர். இப்போ எவர்டன்ல ஹி மெஸ்மரைஸ்ட். நேத்து அப்சல்யூட்லி. பிரென்ட்ஃபோர்ட்லயுமே ஏன்னா மேட்ச் த ஃப்ளோ ஆஃப் த கேம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னா, சிட்டி வேர் டாமினேட்டிங். பட் அந்த கோல் இல்லாம ஒருவேளை டிரா ஆயிடுமோன்ற ஃபீலிங் வந்து லைட்டா அப்படியே கிரீப்பின் ஆயிட்டே இருந்தது. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அண்ட் அந்த டைம்ல வந்து சி அவன் கோல் அடிச்சதுக்கு முன்னாடி அந்த கோலோட ஸ்டார்ட்டிங் எப்படின்னா, ஹி கோஸ் அண்ட் வின்ஸ் தி பால். ரைட், ஒரு ரைட், ரைட். டிஃபெண்டர் முன்னாடி பால எடுத்து வின் பண்ணிட்டு அண்ட் ஹி ஹாஸ் தட் கம்போஷர் டு டேக் ஒன் மோர் டச் அண்ட் தென் ஷாட் ஆன் தி கோல். அது வந்து ஒரு சூப்பரான ஒரு டோக்கு. ஐ திங்க் சர்க்கி, டோக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி மோர் சிட்டி இஸ் ஹேவிங் ஒரு ரொம்ப ஒரு டைரக்ட்டான அட்டாக்கிங் பிளேயர்ஸ் வந்து சிட்டி மாறிட்டு இருக்கிறாங்க. அண்ட் வழக்கம் போல வந்து ஹாலண்ட் அகைன் நான் ஒண்ணே ஒண்ணு தான் ஹாலண்ட் இஸ் ஆன் 26 கோல்ஸ். இமேஜின் அவன் வந்து நடுவுல ஒரு எவ்வளோ ஒரு ட்ரை ஸ்பெல்ல இருந்துட்டு ஆமா, ஆமா. 2 மந்த்ஸ் கிட்ட இருந்தா ஸ்கோர் பண்ணல. இருந்தாலுமே ஹி இஸ் நவ் ஹிட்டிங் க்ளோசர் டூ 30 கோல்ஸ்ன்னு வச்சுக்கோயேன். ஹவ் டு யூ சீ ஹிஸ் சீசன்?
His season, Haaland is Haaland. He's a robo. And City were lucky that there are other goal scoring sources. இதுவே வந்து போன சீசனோட சிட்டி நம்ம பார்த்திருந்தோம்னு வச்சுக்கோயேன், செர்கி இல்ல டோக்கோட போர் ஃபார்ம்னால ஹாலாண்ட் எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணலையோ அங்கெல்லாம் வந்து பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ம். ஆனா திஸ் சீசன் இந்த இப்ப நம்ம டான்சிங் ரோஸ், செர்கி, ரெயின்டர்ஸ், ராட்ரின் எல்லா எல்லா செமெனியோ வர வந்துட்டான். அவன் வந்து ம். ஐ திங்க் 3rd டாப் ஸ்கோரர்ன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ நெறைய டாப் ஸ்கோரர்ஸா அவன் வச்சிட்டு இருக்கிறதுனால சாரி. சோ ஓகே. கோல் ஸ்கோரர்ஸ் ஆட் பண்ணதுனால ஐ திங்க் சிட்டி காட் லக்கி. பட் அகைன் நவ் நியர்லி 50 கோல்ஸ் திஸ் சீசன். அண்ட் ம். இந்த சீசனோட அக்லியஸ்ட் கோல் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தா அது அந்த ஹாலாண்ட் கோலுக்கு குடுக்கலாம். ஏன்னா அது வந்து மிஸ் பண்ணிட்டு திரும்பி பேக் இல்ல. ஓகே அதெல்லாமே வந்து இன்ஸ்டிங்ஸா இருந்தாலும் வாஸ் நாட் ப்ளீசிங் ஆன் தி ஐ. பட் வெரி ஸ்டாண்டர்ட் வின். நான் வந்து பிரென்ட்ஃபோர்ட் கிட்ட இருந்து ஒரு ஏன்னா பிரென்ட்ஃபோர்ட் யூசுவலி ட்ரபிள் சிட்டி. ஃபைட். அந்த ம். மாரி ட்ரபிள் பண்ணல அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ம். ம். ஆர்சனல் பத்தி ஏன்னா மேன் சிட்டி இஸ் அகைன் 3 பாயிண்ட்ஸ். பட் இன்னைக்கு த மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் அதாவது வந்து லீகையே டிசைட் பண்ற அளவுக்கு ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டெசிஷன் வந்து ஆர்சனல் vs வெஸ்ட் ஹாம். அத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம். வாட் டிட் யூ திங்க் ஆஃப் தி கேம்? கடைசில அந்த டெசிஷன் ஃப்ளோ ஆஃப் தி கேம் ஃபர்ஸ்ட் சொல்லிடு. உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த கேம் பார்க்கும்போது? ஃப்ளோ ஆஃப் த கேம் வந்து ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ்ல ஆர்சனல் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஹெர்மின்சன் பயங்கரமான சேவ்ஸ் அண்ட் வெஸ்ட் ஹாம் நெவர் காட் அவுட் ஆஃப் தேர் ஹாஃப். அந்த ம். மாரி ஒரு பயங்கரமான டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா எப்ப அந்த பென் வேட்டுக்கு இன்ஜுரி ஆயி ஒரு பிரேக் ஆஃப் பிளே இருந்துச்சோ, அப்போத்துல இருந்து ஐ திங்க் வெஸ்ட் ஹாம் ஃப்ரம் 45 டூ 75 ஐ மீன் 25 டூ 75 மினிட்ஸ் அடுத்த 50 மினிட்ஸ் வந்து ம். ஆர்சனலுக்கு டைட்டில் எவ்வளவு தேவையோ அதை விட வெஸ்ட் ஹாம்க்கு வந்து நான் சர்வைவ் ஆயே ஆகணும் அப்படிங்கிற அந்த ம். நீட் பயங்கரமா இருந்துச்சு. வெரி ஸ்பிரிட்டட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் தேர் வெரி வெரி அன்லக்கி நாட் டு ஸ்கோர் அ கோல். அந்த ஆமா. இன்ஃபேக்ட் மோர் தேன் டேவிட் ரயாஸ் பிரில்லியன்ஸ் இட் வாஸ் மேத்யூஸ் பெர்னாண்டஸோட ஸ்டூபிடிட்டி தான் அந்த கோல் ஆமா. போகாம மிஸ் பண்ணது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ம். பட் வெஸ்ட் ஹாம் டிசர்வ் சம்திங் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா ம். நான் இந்த கேம தாண்டி நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே 95th மினிட் வெஸ்ட் ஹாம் இதே மாரி ஸ்கோர் பண்றாங்க கோலு. ஆ இது இட் இட் ஹேப்பன்ஸ் அட் ஆன்ஃபீல்ட் அப்படின்னா, ரெஃப்ரி வந்து ஓவர்டர்ன் பண்ணியிருப்பானா? இல்ல செல்சில இப்படி நடக்குதுன்னு வச்சுக்க. ரெஃப்ரி ஓவர்டர்ன் பண்ணியிருப்பானா? என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? இந்த ரெஃப்ரியிங் டெசிஷன்ஸ், இந்த வார் டெசிஷன்ஸ் எல்லாமே என்ன பொறுத்தவரைக்கும் மேக்னிட்யூட் ஆஃப் இம்பாக்ட் அண்ட் எந்த கிளப் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டெசிஷன்ஸ் போதும் யா அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலிங். ஒரு நீ சொன்ன யா மாரி ஒரு கன்சிஸ்டன்சியே இல்ல. நீ எப்படி எனக்கு பார்த்த அந்த இன்சிடென்ட்ட? எனக்கும் எனக்கும் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஃபவுல். ஓகே. அது வந்து அக்ரி பண்ணிக்க வேண்டியது. பட் இட்ஸ் அ வெரி வெரி பிக் பட். ஹாஸ் இட் பீன் கிவன் கன்சிஸ்டன்ட்லி அப்படின்னு கேட்டா இல்ல. நான் ஆர்சனலுக்கு ஐ வில் பில்ட் அ கேஸ். ஓகேயா? ஆர்சனல் விசஸ் மான்செஸ்டர் யுனைட்டட். ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த இது. ஓகே. சீசன். ம். ஆமா சீசன். ஆ சாலிபாவோ, கேப்ரியலோ, இவனுடைய பெயண்டிரோ, லெமன்ஸோடைய கை மேல பைண்டரோட கைய புடிச்சு பெயண்டிர் மேல அழுத்திட்டு இருப்பான். புடிச்சு ம். அமுத்திட்டு இருப்பான். ஓகே. ம். அது கோல் தந்தாங்க. செகண்ட் ஆர்சனல் விசஸ் நியூ காசல். 2-1ன்னு சொல்லிட்டு நியூ காசில் ஹோம்ல ஆர்சனல் வின் பண்ணோம். ஆர்சனலுடைய செகண்ட் கோல் வந்து கேப்ரியல் அடிப்பான். ஐ திங்க் தட் வாஸ் க்ளோஸ் டு தி எண்ட் ஆஃப் தி கேம். போப் வந்து பாலுக்கு போவான். ஓகே. சாலிபா வந்து போப்ப இப்படி புடிச்சிட்டு இருப்பான். ஓகே. ஆமா. சரி. அதுவும் ஃபவுல் ம். இல்ல. ஃபவுல் இல்ல அப்படின்ட்டாங்க. செல்சி விசஸ் ஆர்சனல். ஓகே. சூப்பர்மேன் மாரி வந்து குத்துவான். ஜாவோ பெட்ரோவ ராயா வந்து சூப்பர்மேன் மாரி வந்து குத்துவான். அது ஃபவுல் இல்ல அப்படின்றாங்க. இன்ஃபாக்ட் இந்த மாரி த மோஸ்ட் பிசிக்கலான ஒரு பெனல்டி பாக்ஸ இந்த மாரி பிசிக்கலா ஆக்கி, சேலஞ்சஸ் வந்து சூப்பரா மாரி கொண்டு போயின்ற ஒரு டாக்டிக்ஸ உருவாக்குனதே ஆர்சனல் தான். இந்த மேட்ச்சுக்கே நான் வரேனே, இத நீ ஃபவுல்ன்னே வச்சுக்கோ. இவன் ஃபவுல் பண்றதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் கோல் கீப்பருக்கு பின்னாடி டெக்லன் ரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான்றத மட்டும் பாருங்க. மேல டெக்லன் போன ரைஸ் அப்படியே புடிச்சுன்னு போவான்டா ஃபுல்லா. புடிச்சு புடிச்சு இழுத்துட்டு இருக்கிறான். சி பிசிக்கலா பிரீமியர் லீக்ல பிசிக்காலிட்டி அலவுட். பிசிக்கலா இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இஃப் திஸ் இஸ் அ ஃபவுல்னா 100% யுனைடெட் அகைன்ஸ்ட் யுனைடெட் இட்ஸ் அ ஃபவுல். 100% அகைன்ஸ்ட் நியூ கேசல் இஸ் அ ஃபவுல். அதெல்லாம் தராத போது, இத மட்டும் தராதது மட்டும் தான் எனக்கு ப்ராப்ளமா இருக்குது. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு. ஓகே. ஏன்னா அது வந்து ஒரு சூப்பரான ஆர்சனலுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பாயிண்ட்ஸ் முக்கியமோ, அதே மாரி தான் வெஸ்ட் ஹாமுக்கும் முக்கியம் ஃப்ரம் ரெலகேஷன். இமேஜின் இஃப் தே கெட் ரெலகேட்டட்
பிகாஸ் ஆஃப் பிகாஸ் திஸ் ஆஃப் திஸ். அப்டின்னா, ம். வாட் இஸ் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் இட்? அப்டின்றது 2வது. உடனே இப்ப ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து நான் வந்து வன்மத்தோட பேசுறேன்லாம் இல்ல. நீங்களே போயி, ஹவ் இஸ் திஸ் ஒன் டிஃபரண்ட் ஃப்ரம் மான்செஸ்டர் யுனைட்டட்ஸ் கோல் விச் வாஸ் கிவன் அண்ட் விச் இஸ் நியூகாசல் ஈவன் மோர் பிளேட்டன்ட். புடிச்சிட்டு இருக்குது. ஹவ் இஸ் தட் டிஃபரன்ஸ் அப்டின்ட்டுன்னு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பட் அத தாண்டி ஒரு ஆர்சனல் ஃபேனா டிட் டிட் யூ சீ எனஃப் ஃபார் தெம் டூ வின் திஸ் கேம்? அப்படின்னு இட்ஸ் அ கொஸ்டின் தட் யூ கைஸ் ஷுட் ஆஸ்க். ஏன்னா அந்த ட்ரொசார்டோட கோல் ஒரு சூப்பரான கோல். ஓடகார்ட் செம்மையா பில்டப் பண்ணான். அதை ரைட். தாண்டி 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் சேம் as வெஸ்ட் ஹாம், 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் ஃபார் ஆர்சனல். தே டிட் நாட் கிளியர்லி டூ எனிதிங் மோர் டு வின் திஸ் கேம் அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. திஸ் வில் டைட்டில் வில் கோ டு தி எண்ட். யூ cannot bet a decision that is going to decide a title on such a biased decision மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இது ஆக்சுவலி. எனக்கும் அதேதான். எவ்ரி எவ்ரி சீசன் வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் கம்ப்ளைண்ட் தட் டெசிஷன்ஸ் கோ அகேன்ஸ்ட் தெம், டெசிஷன்ஸ் கோ அகேன்ஸ்ட் தெம். அதெல்லாம் வந்து இந்த ரெஃப்ரீஸ் ஹெட்டுக்கு போயிடுச்சா என்னன்னு தெரியல. நீ சொன்ன மாதிரி தேர் ஹாஸ் பீன் சோ மெனி கேசஸ். அண்ட் சரி, ஆர்சனலை பத்தி இந்த டெசிஷன் பத்தி நிறைய பேசினாலும் இந்த வெஸ்ட் ஹாம் டீம்ல வெறும் 3 பிளேயர் தான். 11 பிளேயர்ல 3 பிளேயர் மட்டும்தான் தே ஹவ் பாட் தெம் டில் 37 பாயிண்ட்ஸ். ஒன்னு ஜாரட் போவன், இன்னொன்னு சம்மர்வில்லு, சம்மர் இன்னொன்னு அந்த மேத்யூஸ் பெர்னாண்டஸ். ஆமா. இவனுக்கு 3 பேர் இல்லனா உல்ஸ் கூட தான் இவனுங்களும் இப்பவே போயிட்டு ம். இருப்பாங்க. அண்ட் இந்த கேம்ல அகைன்ஸ்ட் ஆர்சனல் தே புலி. இந்த 3 பேரும் பயங்கரமா இருந்துச்சு. அவங்களோட ஆமாமா. டச்சஸா இருக்கட்டும், லிங்க் அப் பிளேயா இருக்கட்டும். அண்ட் வெஸ்ட் ஹாம் வேர் அன்லக்கி. பட் இட்ஸ் நாட் ஃபேர் ஃபார் வெஸ்ட் ஹாம் ஆல்சோ இஃப் தே கோ டவுன் பிகாஸ் ஆஃப் திஸ் டெசிஷன். அண்ட் இட்ஸ் நாட் ஃபேர் இஃப் ஆர்சனல் வின் த டைட்டில் பேஸ்ட் ஆன் திஸ் டெசிஷன். அப்படிதான் நான் பாக்குறேன் இதை. பட் ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்ற மாதிரி ஆல் இஸ் ஃபேர் இன் ஃபுட்பால் அப்படின்ற மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் டிஎம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்காவாசி பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒன்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு எதுக்கு டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு டபிள்யூ மாதிரி இருக்குது, இது எதுக்கு சி த ஃபீலிங் ஐ டோன்ட் நோ ப்ராபப்ளி ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து வேர்ல்டு இஸ் ஹேட்டிங் அஸ் அப்படின்னு யோசிக்கலாம். பட் there is a reason why the world is hating on Arsenal அப்படின்றத வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் அவங்களும் லைட்டா பண்ணணும். பட் ஓவராலா வெரி வெரி எக்ஸைட்டிங் கேம் அண்ட் வெரி வெரி எக்ஸைட்டிங்கான ஒரு எண்ட் டு த வீக். நெக்ஸ்ட் வீக் ஐ திங்க் பர்ன்லி கிறிஸ்டல் பேலஸ் pretty much 95% the league is done. It's in Arsenal's hand, பட் யூ நெவர் நோ இட்ஸ் ஆர்சனல். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா சிட்டிக்கு கூட போர்ன்மத்தோட ஒரு ரொம்ப டஃப்பான ஃபிக்சராகவே இருக்கு. தே ஆர் கோயிங் அண்ட் தே ஆர் பிளேயிங் எஃப்ஏ கப் ஃபைனல்ஸ். அதுக்கு முன்னாடி மிட் வீக் விளாட்றாங்க எஃப்ஏ கப் ஃபைனல்ஸ். மிட் வீக் அகேன் போர்ன்மத் அண்ட் ஃபைனல் டே வித் வில்லா. ஸோ ஐ திங்க் சாம்பியன்ஷிப் இஸ் டன். என்ன பொறுத்தவரை ஆர்சனல் டிசர்வ் அஸ் இன் ஆர்சனல் ஆர் வின்னர்ஸ் டிசர்விங்லி. வாயிலேருந்து வருது. நான் என்னதான் வந்து ஃபேனா இல்லைனாலும் ஐ திங்க் தே ஆர் தி டிசர்வ்டு வின்னர். ஸோ ஐ திங்க் வி ஷுட் கங்க்ராச்சுலேட் தட். பட் திஸ் டெசிஷன் யூ கேனாட் கிளியர்லி சே இட்ஸ் அ ஃபால் ஆர் இட்ஸ் நாட் அ ஃபால். இட்ஸ் ஓப்பன் சேம் ஃபால். சேம் ஒப்பீனியன் எனக்கும். வேற டாட்டன்ஹாம் கேம் இருக்கு. ஸோ டாட்டன்ஹாம் சர்வைவ் ஆவாங்களா? அடுத்து லீட்ஸ் கைஸ் நாங்க ஃபைனல் கேம் ஆஃப் த வீக் முடியறதுக்கு முன்னாடியே நாங்க உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஸோ என்ன என்ன எனக்கு ஐ திங்க் இட் இஸ் சேட். நான் வந்து ப்ராப்பரா வெஸ்ட் ஹாம் அப்படிங்கிற ஒரு டீமுக்கு ஒரு ஸ்லைட்டா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குடா ஃப்ரம் வெரி சின்ன வயசுல இருந்து. இப்போ நியூ ஸ்டேடியம் போயிட்டு அங்கிருந்து ரெலிகேட் ஆகிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு சே. ஓகே ஃபைன் கூல். எனிவே ஒரு ஃபுட்பால் இஸ் ஆல்வேஸ் என்டர்டெய்னிங் அண்ட் திஸ் இஸ் வை ஆல்வேஸ் டெல் பிரீமியர் லீக் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீக்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்ட்டு. ஏன்னா என் சி யோசிச்சு பாரு, அந்த லாஸ்ட் 5 சீசன்ஸ்ல உனக்கு என்னென்ன மாதிரி சீசன்ஸ் கிடைச்சிருக்குன்னு. யூ சீன் 100 பாயிண்ட்ஸ் சீசன். யூ சீன் அ சீசன் வேர் it has went until the last day between Liverpool and Manchester City. You have seen Arsenal being on top with so much difference and Manchester City catching up. லீக்ல சான்ஸே இல்ல. எவனுமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டான் லிவர்பூல் வின் பண்ணுன்ட்டுன்னு. லைட்டா செமையா வந்து தள்ளிட்டு போயிட்டீங்க. அண்ட் அகெயின் யூ ஆர் சீயிங் அ சீசன் வேர் இட் இஸ் கோயிங் technically going until the last game. So and you are seeing a variety of winners in the last 5 years. Correct. இன்னைக்கு ஆர்சனல் வின் பண்ணாங்க அப்படின்னா you are seeing City, you are seeing Liverpool, you are seeing Arsenal as 3 different team winning. And it's a very very good league and competitionுமே சரி அது ஒரு பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. ஸோ
ஐ லவ் திஸ் லீக். எமோஷனலா இந்த வீடியோல நாங்க நெறைய பேசியிருப்போம். பட் தட்ஸ் ஆர் ஜெனரல் ரியாக்ஷன். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். இன்னும் லாஸ்ட் 2 வீக்ஸ் மேசிவா இருக்கும். ஸ்டே டியூன். இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க எங்களோட. வி லவ் இன்டராக்டிங் வித் யூ ஆல். Thank you so much for watching this video and also for supporting us in life. Thanks. Bye bye.